ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ரிப்பண்ட், ஜீசஸ் கமிங் சூன். இயேசு சீக்கிரம் வருகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி எளிமையாக படிப்பது, புரிந்து கொள்வது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் 7 பகுதிகளாக டிவைட் பண்ண முடியும். பைபிள் ஒரு கோடிங் லாங்குவேஜ். பிரியமானவர்களே, முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரம் மகிமை அடைந்த இயேசு. 2 மற்றும் 3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது சின்ன ஆசியாவில் உள்ள 7 சபைகளை குறிக்கிறதை வாசிக்க முடிகிறது. 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது யோவான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல், இங்கே ஏறி வா என்கிற ஒரு சத்தம். 4 மற்றும் 5ஆம் அதிகாரம் கர்த்தருடைய சமூகத்தில். 6 முதல் 12 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை மற்றும் கைவிடப்பட்ட சபைகளை குறித்து வாசிக்க முடிகிறது. 6 முதல் 12 அதிகாரங்கள் கைவிடப்பட்ட சபை. இந்த கைவிடப்பட்ட சபை என்னென்ன பாடுகளை எல்லாம் அனுபவிக்கிறது என்று வாசிக்க முடிகிறது. 13 முதல் 19ஆம் அதிகாரம் வரை அந்தி கிறிஸ்துவின் சபையும் நல்ல தீர்க்கதரிசிகளை குறித்து வாசிக்க முடிகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை மேலே, அதன் பின்பதாக கைவிடப்பட்ட சபை, அதன் பின்பதாக அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கக்கூடிய சபை. இவை 3ம் ஒரே காலகட்டத்தில் சம்பவிக்கிறது. 20ஆம் அதிகாரம் 1000 வருஷம் அரசாட்சி. 21 மற்றும் 22 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அது நித்தியம் கர்த்தரோடு நாம் இருப்பதை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22 அதிகாரங்கள் இருந்தாலும் அதை நாம் 7ஆக டிவைட் செய்தாலும் அதை சுருக்கி 3ஆக கொண்டு வர முடியும். ஆம், நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது என்னவோ 3 தான். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கண்டவை, இருப்பவை, இனி சம்பவிப்பவை என்று சொல்லி 3ஆக சுருக்கி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 1ஆவது அதிகாரம் கண்டவை. 2 மற்றும் 3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது இருப்பவை. 4 முதல் 22 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அது இனி சம்பவிப்பவை என்று சொல்லி 3ஆக நாம் சுருக்கி எளிமையாக வாசித்துக் கொள்ளலாம். பைபிள் ஒரு கோடிங் லாங்குவேஜுங்க. நாம் புரிந்து கொண்டு விருப்பத்தோடு படித்தால் ஆவியானவரும் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.